புஷ்பா 2 இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 15 நிமிஷம். இந்த படத்தோட கதை என்ன? புஷ்பா 1 படத்தோட கதை எங்க முடிஞ்சோ அங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த புஷ்பா 2 படத்தோட கதை. பணபலம், அரசியல் பலம், அதிகார பலத்தோட இருக்காரு புஷ்பா. ஒரு நாள் புஷ்பா சிஎம் பார்க்க போறாரு. அப்ப புஷ்பாவோட மனைவி ஸ்ரீவள்ளி சிஎம் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு புஷ்பா கிட்ட ஹீரோயினி சொல்றாங்க. அவ்வளவுதானே, எடுத்துட்டா போச்சு அப்படின்னு போறாரு. அங்க போனா சிஎம் பாக்குறாரு, பேசுறாரு. ஆனா போட்டோ எடுக்கும் போது புஷ்பா கூட போட்டோ எடுக்க மறுக்கிறாரு சிஎம். என்னதான் நமக்குள்ள ஒரு லிங்க் இருந்தாலும் நீ ஒரு அக்யூஸ்ட், அதனால சேர்ந்து போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு சிஎம். அதனால அதிருப்தியான புஷ்பா போட்டோ எடுக்க முடியாதா, அப்ப சிஎம்ஏ மாத்திட்டு போட்டோ எடுக்கிறேன்னு முடிவு பண்றாரு. இதற்கு இடையில அல்லு அர்ஜுனுக்கும் பகத் பாசிலுக்கும் இடையில் நடக்கிற ஈகோ கிளாஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதான் படத்தோட திரைக்கதை. படத்தோட லென்த் 3.25 மணி நேரம். அது பெரிய நெகட்டிவா இல்ல. ஆனா படத்துல முதல் 10 நிமிஷம் ஒரு சீன் வருது. அது எதுக்கு வருதுன்னே தெரியல. அடுத்த 2 மணி நேரம் படம் ரசிக்கும்படியா இருக்கு. முக்கியமா அல்லு அர்ஜுனுக்கும் பகத் பாசிலுக்கும் இடையில நடக்கிற ஈகோ கிளாஸ் நல்லா வந்திருக்கு. லாஸ்ட் 1 மணி நேரம் படத்தோட மெயின் கதையை விட்டுட்டு குடும்ப ஃபீலிங்ஸ்குள்ள படத்தை கொண்டு போறாங்க. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. படத்துல கொஞ்சம் கவர்ச்சி, வன்முறைகள் இருக்கிறதால சின்ன குழந்தைகள் பார்க்குற மாதிரியான படம் இல்ல. கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில எல்லாரையும் கடிச்சே சாகடிக்கிறாரு. தெலுங்கு படங்கள்ல லாஜிக்கே எதிர்பார்க்க கூடாது. புஷ்பா 2 அதுக்கு விதிவிலக்கு இல்ல. புஷ்பானா இன்டர்நேஷனல், புஷ்பானா வைல்டு ஃபயர் அப்படிங்கிற வசனங்கள் வர சீன் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு. படத்துல பாட்டு ஃபைட்டுக்கு பஞ்சம் இல்ல. மொத்தத்துல புஷ்பா 2 எப்படி இருக்கு? ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கிளாஸ். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.